அன்பு உறவுகளுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். உயிரே உன்னை தேடி பகுதி 11. சந்தோஷமாக பேசிக்கொண்டே போன மிருதுளாவை இமையசையாது பார்த்தான் மணிகண்டன். அவன் முன் கையாட்டியவள், என்ன இந்த உலகத்தில் தானே இருக்கீங்க என்று புன்னகைத்தவளை பார்த்து, இதில் உனக்கு கொஞ்சமும் வருத்தமில்லையா மிருதுளா என்று கேட்டான். அதற்கும் புன்னகைத்தவள், எப்படி இருக்கும் மணி சார், காதலுக்கு எதிரியா நானே மாறுவேனா என்றவரின் கண்களில் அப்பட்டமான காதல் வலி. அப்படின்னா நீ? நானும் ஒருத்தரை காதலிச்சேன். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அவரோட சேர்ந்து உயிர் விடுற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அதே நேரம் அவர் காதலிச்ச மனசோட இன்னொரு கல்யாணத்துக்கு மேலே ஈடுபாடும் வரலை. அதான் இப்படி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கேன். அப்படியே வாழ்ந்து சாகணும்னு தான் என் விதி போல. அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தவளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு விழிநீர் அவள் உருவம் மறைப்பதாய் ஏதேதோ கற்பனையோடு தன் குடிலுக்கு திரும்ப அங்கே தான் நினைத்ததற்கு எதிரான காட்சியை பார்த்து இருவருமே ஸ்தம்பித்து போயினர். மாதங்கி காலில் முகம் புதைத்து அழுது கொண்டிருக்க, மித்ரனோ வெளியில் ஒரு ஓரமாய் நின்று புகைப்பிடித்து கொண்டிருந்தான். மிருதுளா மாதங்கியை எதுவும் கேட்க முடியாமல், கேட்டாலும் பதில் வராது. மித்ரனிடம் விரைந்து என்ன நடந்தது என்று விசாரிக்க, நடந்த அனைத்தையும் கோபமாய் கூறினான் மித்ரன். மித்ரன், நீங்க நினைக்கிற மாதிரி என்று பேச வருபவளை கையில் பற்றியவன், என்னை மன்னிச்சிடு மிருதுளா. தங்கமான மனதுடன் நீ இருக்க, என்னையும் என் காதலையும் புரிஞ்சிக்காத உன் தங்கை மேல் எனக்கு காதல் வந்ததை நினைத்து எனக்கு ரொம்பவே வருத்தமாயிருக்கு. நான் அவளை காதலிச்சிருந்தாலும் உன்கிட்ட ஒரு நல்ல கணவனாய் இருக்க முயற்சிப்பேன். இது சத்தியம் என்று அவளை விலக்கிவிட்டு வேகமாய் நடந்தான். சிலையாய் மாறிப்போனவள் பரிதாபமாய் மணியை பார்க்க, அவன் கண்களும் வேதனையை கவ்வியிருந்தது. அவளையே பார்த்தபடி, காதல் கண்ணாமூச்சி என்றால் என்ன என்று அங்கிருந்த 10 நாட்களுமே மிருதுளாவும் மணியும் காண நேர்ந்தது. வார்த்தைகளால் தன்னவளின் மேல் கோபம் கொண்டாலும் காதல் மனது தன் கோபத்தை ஏற்காது. எவ்வளவுதான் கட்டுப்படுத்திய போதும் தன்னவளைதான் நாடும் என்று மித்ரன் அறியவில்லை. என்ன செய்வது? காதலில் அவன் இன்னும் எல்கேஜி தானே. முதலாய் காதலில் விழுந்தவனுக்கு இந்த உண்மைகளெல்லாம் அறிவது சாத்தியமில்லைதான். வேலை நேரத்தில் கூட மாதங்கியே நினைவுகளை நிறைக்க, அவளை பிரிந்திருப்பதும் கூட முள்மேல் அமர்ந்திருப்பதாய்தான் இருந்தது. நேற்று அவளை வெறுப்பதாய் நினைத்த நான் தானா இப்படியெல்லாம் தவிப்பது என்று மித்ரனுக்குமே ஆச்சரியமாயிருந்தது. வேலை எப்போது முடியும், இரவு எப்போது வரும் என்று அந்த கேம்பிற்கு ஓடோடி வந்தான். ஆனாலும் மனம் மாதங்கியிடம் மீண்டும் பேச முரண்டு பிடித்தது. அவளது கலங்கி சிவந்திருந்த கண்களும் அவள் வேதனையையும் வலிமையும் கூற, தன்னவளின் காதலும் அதன் வழியே விளங்குவதாய், மாதங்கியோ எந்த முகத்தை வாழ்நாளெல்லாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பி ஏங்கினாளோ அதை காண அருவருப்பாய் இருப்பதாய் சொன்ன தன் நாவின் மீதே வெறுப்பு கொண்டதால் யாரிடமும் பேச்சு தராமல் தவித்தாள். மித்ரன் வந்தாலும் தன் வசம் சற்றும் திரும்பாமல் மிருதுளாவிடம் இனிமையாய் அன்பாய் பேசவும், அதை கண்டுகளிக்கும் பெரிய மனமும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கண்டு மிருதுளா தவித்த போதும் தங்கைக்கு எந்த வகையிலுமே உதவ முடியவில்லை அவளால். மித்திரனிடம் எவ்வளவோ பேசி பார்த்தாள். ஆனால் அவனோ ஒரே வார்த்தையில், அப்படியென்றால் அவளாகவே வந்து அவள் காதலை சொல்லட்டும், அப்போது பார்ப்போம் என்று விட்டான். மாதங்கியிடம் பேசவே முடியவில்லை. எல்லோரையும் தவிர்த்து தனிமையே துணையாய் கொண்டு தவித்து கொண்டிருந்தாள். இப்படித்தான் அங்கிருந்த நாள் முழுவதும் தாமரை இலை நீராய் இருந்தார்கள் இருவரும். அதற்கும் ஒரு விடிவுண்டு. தாமரையோடு அந்த நீர் ஒன்று சேரும் நாள் இன்று என்பதை ஒரு நாள் வந்தது. அந்த இரவு தன் குடிலில் தனித்திருந்த மாதங்கியை பார்க்க வந்த யாரோ கதவை தட்ட, யாராக இருக்கும் என்ற யோசனையோடே கதவை திறந்தவள் ஷோபாவை பார்த்ததும் சற்று மின்னகை பூத்தாள். அதில் ஜீவன்தான் இல்லை. நீயும் உன் சிரிப்போம், என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி சோகமாகவே இருக்க? நான் கூட ஏதோ உடம்பு சரியில்லைன்னு விட்டா நீ பழைய மாதங்கியே இல்லை.
என்னடா ஏதாவது பிரச்சனையா என்று தோழி அக்கறையாய் கேட்கவும் கலங்கிய கண்களின் நீரை வெகு சிரத்தை எடுத்து உள்வாங்கியவள், ஆமாம் ஷோபா, உன் வீட்டுக்காரரை நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயும் ஒத்துக்க மாட்ற, உன் சுரேஷும் ஒத்துக்க மாட்டேன்றார், அதான் சோகம் என்று ஜோக்கடித்தவளின் கன்னத்தை கிள்ளியவள், இந்த குசும்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று தோழியின் கரத்தை பிடித்து இழுத்தாள். எங்க? நாளைக்கு கிளம்புறோம்ல, வா எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்று மாதங்கி எவ்வளவோ தடுத்தும் அவளை கேம்ப் ஃபயர் போட்டு அனைவரும் கூடியிருக்கும் அந்த இடத்திற்கு அழைத்து சென்றாள் சோபா. சரியாய் மித்திரனின் எதிரில் அமர்ந்திருந்தவள் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தேவதையாய் ஜொலிக்கவும் மித்திரனால் தன் காதல் மனதை கட்டுப்படுத்துவது சற்றும் முடியாத ஒன்றாய் ஆனது. அவன் கண்களை சந்திக்க முடியாமல் தலை கவிழ்ந்தவளை பார்க்க ஒரு விரக்தி புன்னகைதான் தோன்றியது மித்திரனுக்கு. நீயாக என்னிடம் வருவாய் பெண்ணே உன் காதல் சொல்ல, ஆனால் அதுவரை காலம் கடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசையும் என்று எண்ணியவனாய் மிருதுளாவின் பக்கம் நெருங்கி அமர்ந்தான். இதை பார்த்த பரிதாபமாய் திரும்பியவளின் பார்வை மணியின் மேல்தான் பதிந்தது. காதல் அதை தருபவர் மட்டும் இல்லை, உணர்பவருக்கும் அது ஒரு இனிமையான உணர்வே. அந்த உணர்வை மணி சொல்லாமலே உணர்ந்திருந்தாள் மிருதுளா. அங்கிருந்த நாள் எல்லாம் தன்னை மித்திரனோடு நெருக்கமாய் பார்க்க முடியாமல் தவிக்கும் அவன் பார்வை சொன்னது அவன் காதலை. நேருக்கு நேராய் தன்னை பார்க்க முடியாமல் தடுமாறும் அவன் பார்வை சொன்னது அவன் காதலை. அவன் காதல் சொல்லத் துடிக்கும் அர்த்தங்கள் சொன்னது அவன் காதலை. ஆர்ப்பரித்தால் அதற்கு தடையிடலாம், ஆனால் அமைதியாய் தவித்த அவன் காதல் மிருதுளாவை அசைக்கத்தான் செய்தது. இதற்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எண்ணியவனாய் திரும்ப சோபா எழுந்து பேசிக்கொண்டிருந்தாள். இப்போ நம்ம எல்லோருக்கும் ஒரு கேம் விளையாடுவோம், எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச கேம் தான், பாசிங் கேம் என்றவள் ஒரு தலையணையை மாதங்கியிடம் தந்து விளையாட்டை ஆரம்பிக்க இசையை தட்டினாள். அந்த இசை நின்றதும் அது யார் கையில் இருக்கிறதோ அவரவர் தங்களுக்கு வரும் காகிதத்தில் இருப்பது போல் செய்ய வேண்டும். இப்படியே அனைவரும் ஆடிப்பாடி குரங்கு போல் தாவி நாயைப் போல குலைத்து மற்றவர்களை சிரிப்பில் ஆழ்த்த தன்னை மறந்து சிரித்து கொண்டிருந்த மாதங்கியிடம் கவனத்தை விட்ட மித்திரனிடம் அந்த தலையணை தங்கியது. ஆஹா, புது மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு, சீக்கிரம் சீட்டிடுங்க என்று அவனிடம் நீட்ட அவனும் மாதங்கியை பார்த்தபடியே சீட்டை எடுத்தான். அதில் ஒரு பாடல் பாட வேண்டும், அதுவும் காதல் தோல்வி பாடல் என்றதும் அவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. என் மனநிலைக்கேற்றாற்போல்தான் சீட்டும் வந்திருக்கிறது என்றெண்ணியவன் மாதங்கியை காணவும் அவனையும் அறியாமல் அந்த பாடல் வரிகள் வெளிவந்தன. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொள்வாயோ, உன் காதல் சொல்வாயோ, இதயத்தில் ஒரு வழி இமைகளுக்குள் பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும், நீ பிரிந்தால் உலகம் எரியும் மெழுகாகும், வார்த்தை ஒன்றிலே வாழ்க்கை தந்திடு, பூமி பந்தையே ஒரு சொல்லில் சுற்றிடு. அவன் பாடி முடிக்கவும் பலமாய் கைத்தட்டல் கேட்கவும் தேம்பியபடியே எழுந்து ஓடினாள் மாதங்கி. இருந்த கொண்டாட்டத்தில் மற்றவர்கள் இதை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் மித்திரன் கவனித்து அவனும் அங்கிருந்து எழுந்து சென்றான். நேராக மாதங்கியின் குடிலுக்குதான். அங்கே படுத்தபடி தேம்பிக் கொண்டிருந்தவளை கண்டவனின் கண்களும் கலங்கியது. மெதுவாக திரும்பியவன் அவனை பார்த்தும் எழ, அழறியா மாதங்கி? காதல்னா அவ்வளவு சுலபமாக விட்டு கொடுக்கிற விஷயமா? கைகூடாத காதல் வாழ்நாள் முழுக்க இதயத்தை அரிக்கிற விஷயம். அதுவும் சொந்த அக்காவோட கணவனா என்னை கண்முன்னாடியே வச்சுக்கிட்டு மனசில் காதலோடு இருக்கிற அந்த தவிப்பு உனக்கு காட்டதான் நான் மிருதுளாவோட நெருக்கமாக இருந்தேன். இன்னைக்கு வேணா மிருதுளா சந்தோஷத்துக்காக நீயும் நானும் பெருசாக தியாகம் பண்ணுறதா நினச்சி நம்ம காதலை மறைக்கலாம். ஆனால் அது நம்மளோட இல்லாமல் அவ சந்தோஷத்தையும் சுத்தமாக அழிச்சிடும். உன் அக்கா இன்னைக்கு வருத்தப்பட்டாலும் வாழ்க்கை முழுக்க இன்னொருத்தரோட சந்தோஷமாக இருக்கிறத விரும்புவியா
இல்லை தற்காலிக சந்தோஷத்துக்காக வாழ்க்கை முழுக்க அவள் கஷ்டப்படுறத விரும்புவியான்னு நீயே முடிவு பண்ணி நாளைக்கு சொல்லு. உனக்காக நான் நாளைக்கு நைட்டு காந்தி சிலை கிட்ட காத்துட்டு இருப்பேன். நாளைக்கு நீ எந்த பதில் சொன்னாலும் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். முடிவு உன் கையில் என்று விட்டுவிட்டு வெளியேறினான். சிலையாய் மாறிப்போனாள் மாதங்கி. என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழம்பினாள். உயிரே உன்னை தேடி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.